ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான தூதுவளை துவையல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தூதுவளை கொஞ்சம் இருந்துச்சு, அதுதான் முள்ளாக இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சத்துன்றதுனால வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், அப்புறம் கறி லீவ்ஸ். இதெல்லாம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சேர்த்ததும் எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நாம் தூதுவளையை சேர்த்துடலாம். ஏன்னா இதில் முள் இருக்கும், அதனால் நம்ம தனியாக அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வரமிளகாய் இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி தவிர வெங்காயம், பூண்டு, அப்புறம் கறிவேப்பிலை 3 சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா அதை நச்சு விடணும். அப்போ தான் அது தனித்தனியாக இருக்கும்போது நல்லா வதங்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எதுக்காக ஃபஸ்ட் சேர்க்கணும், நல்லா வதங்கணுன்றதுக்காக. தக்காளி சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்தா என்னாங்கன்னா வதங்குறதுல சரியா, அதனால தான் சேர்த்துக்குது. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வதக்கும் போதே வாசனை வரும். பாருங்கள், இது மாதிரி தோல் எடுத்தால் வெளியே வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்படியே நீங்கள் நசுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், தோல் தனியாக வருதா என்னன்னு தெரியும். பாருங்கள், கட் பண்ணி காட்டுதா, அது மாதிரி. அப்போ தான் பார்த்திங்கன்னா துவையில் அரைக்க டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வரணும். இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம், ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அப்போ தான் தீயாது. இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். உண்மையாக சொல்கிறேங்க, இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து இதே தாங்க செய்வீங்க அடிக்கடி. தூதுவளை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதனால் ஆற வைக்கணும். ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸி ஜார் மூடி அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி அரையுதுன்னு. நல்லா அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்ப நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான தூதுவளை துவையல் ரெடி. இன்னென்ன, ஒரு வாழையில கட் பண்ணி சுடு சுடு சாதத்தில் சேர்த்து சாப்பிட வேண்டியது தாங்க. அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.